ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 2017 அக்டோபரில் பாலிக்கு போயிருந்தேன். அதை பற்றின ஒரு சின்ன vlog தான் அது. நான் சென்னை டு மலேசியா, மலேசியா டு பாலி, சென்னை டு மலேசியா 3.5 ஹவர்ஸ், மலேசியா டு பாலி 4 ஹவர்ஸ் ஆச்சு. டோட்டலாக எனக்கு இன்ட்ரான்சிட் டைம்லாம் சேர்த்து 14 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். பாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஹாலிடே டெஸ்டினேஷன். வாட்டர் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கட்டாயமாக லைஃப்பில் ஒரு தடவையாவது எல்லோரும் ஃபேமிலியோட பாலிக்கு போகணும். பாலி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு சின்ன ஐலாண்டு. மொத்தமே 45 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க. அதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் வந்து அங்கே ஹிந்துஸ் தான். அதாவது ஹிந்துயிசம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம லாங்குவேஜ் யாருக்குமே அங்கே தெரியல. இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் கூட யாருக்கும் தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் நிறைய பேர் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது நான் தங்கியிருந்த ஹோட்டலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து 1000 இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் தான் அங்கே 1000 இயர்ஸ் முன்னாடி அதை கான்குவர் பண்ணி அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தார். அதனால தான் அங்கே ஹிந்துயிசம் பரவலாக இருக்குது கம்ப்ளீட்டாகவே. ரொம்ப சூப்பர்பான ஒரு ஊர், ரொம்ப ட்ரெடிஷ்னான ஒரு ஊர். இது என்னோடய பால்கனி வியூ. நான் தங்கியிருந்தேன். எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆக்குபென்சி தான் கொடுத்துருந்தாங்க. நான் கம்பெனி ட்ரிப்பில் போயிருந்தேன். என்னோடய பால்கனியிலேருந்து பார்த்தா கீழே காஃபி ஷாப்பு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலு, ஃபுல்லாக மரம் செடி, நல்லா பசுமையான சூப்பரான ஒரு வியூ நான் தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து. இதுதான் வந்து பாலி ஹாய் அப்படின்ற ஒரு க்ரூஸ் ஷிப்பில் தான் நாங்கள் செகண்ட் டே ட்ராவல் பண்ணோம். இந்த க்ரூஸ் ஷிப் மூலமாக நாங்கள் 4.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி லெம்போகன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த ஷிப்பில் ஏறுறதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணாங்க. அந்த ஊரோடைய பாரம்பரிய உடை அணிஞ்சு எல்லோரும் எங்களை வெல்கம் பண்ணுது. இது அங்கே இருக்கிறவங்க. இதுதான் அந்த ஷிப்பு. இந்த லெம்போகன் ஐலாண்டு போகும்போதே வந்து ஒரு பாயிண்டில் வந்து நிறைய டால்ஃபின்ஸை வியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். பட் அதை ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா சார்ஜ் இல்லாதால் நான் ஃபோட்டோ எடுக்கல. பட் நல்ல சூப்பரான சி வியூ. இந்த சீவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெறும் ப்ளூ கலரில். நம்ம ஊர் பீச்சை பார்த்துட்டு இந்த பீச்சை பார்த்தா அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. என்ன தான் வெயில் அடித்தாலும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இது ஷிப்புக்குள்ளே, அந்த க்ரூஸ் ஷிப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு காஃபி, டீ, அப்புறம் பிஸ்கெட்ஸு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் ஃபுட்டு வேணும்னாலும் சார்ஜபிள் பேசிஸில் வாங்கிக்கலாம். இந்த ஷிப்பில் போகும்போதே நமக்கு வந்து ஸ்கூபா டைவிங் வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து 8500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீடியோவில் வந்து 1000 rupees அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் அதை வந்து சைன் பண்ணி வந்து, ஏன்னா அதுக்கு வந்து சைன்லாம் பண்ணணும், நிறைய டாக்குமெண்ட்ஸு ரிஸ்க் இருக்கிறதால நான் சைன் பண்ணி ஸ்கூபா டைவிங் போனேன். அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். இது வந்து அந்த டால்ஃபின் வியூ பண்ண இடம், மொபைலில் எடுத்தது. டால்ஃபின்லாம் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க தெரியாது. நாங்கள் பஸ்ஸில் வந்து ஹோட்டலுக்கு போனது. இது வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே கடோத்கஜன் கர்ணனை எதிர்த்து போர் புரிஞ்சப்போ இருந்த சீனை வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து அவங்க சிலையாக அடித்து வச்சுருக்காங்க. பாலி ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கனாலே வெளியில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த ஸ்டாச்சு தான் இருக்கும். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டாச்சு. இதுதான் நாங்கள் போகிற அந்த லெம்போகன் ஐலாண்டு. நாங்கள் பெரிய போட்டில் வந்துட்டு க்ரூஸ் ஷிப்பில் வந்துட்டு க்ரூஸ் ஷிப்லேருந்து இப்போது போட்டில் எங்களை மாற்றி விட்டாங்க அந்த லெம்போகன் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு. அந்த ஐலாண்டில் போனீங்கன்னா நிறைய வாட்டர் கேம்ஸு வச்சுருந்தாங்க. பனானா போட்டு, ஸ்னூக்லிங்கு, போட் ரைடு, சர்ஃபிங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எதுவுமே வாட்டர் கேமரா எடுத்துகிட்டு போகாதால் நான் வந்து எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஐலாண்டு. ரொம்ப ப்ளூயிஷாக, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ப்ளசண்ட்டாக. அப்படியே எவ்வளோ டீப்பாக இருந்தாலும் சீ வந்து அந்த கீழே இருக்கிற தரை தெரியுது. அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ க்ளீனாக இருந்தது இந்த ஐலாண்டில். நம்ம ஃபோட்டோவில் மட்டுமே பார்க்கக்கூடிய இடம். நான் நேரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லணும்னா ஃபோட்டோ எடுக்க டைம் இல்லை, ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு திருப்பி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஐலாண்டில் போனோடனே எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெடிஷ்னலாக அந்த ஊரில் நம்ம கிரில்டு ஃபுட்டு, தந்தூரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்னூக்லிங் போனோம், அங்கே பனானா போட் ரைடு போனோம். அப்புறம் சின்ன போட் ரைடு மட்டும் போனோம். அப்புறம் நான் வந்து அங்கே சர்ஃபிங் பண்ணேன், ஒரு 1 hour பண்ணேன். ரொம்ப டீப் சீக்குள்ளே போயிட்டேன் சர்ஃபிங் பண்ணிவிட்டு. இதுதான் சர்ஃபிங், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப டீப் சீக்குள்ளே போயிட்டேன்.
வெளியில் வரும்போது வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அலை வந்து நம்மளை திருப்பியும் பின்னாடி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. நமக்கு டைம் தான் வேணும் ஆக்சுவலாக. யார் பாலியை அடுத்த வாட்டி போனாலும் கட்டாயமாக வந்து நிறைய டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க, ஏன்னா டைம் இருக்காது மெயினாக. இது அடுத்த நாள் அந்த ஐலாண்டை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம். புரா டனால் லாட் அந்த கோயில் பேர். புரானா பாலினீஸ் லாங்குவேஜில் வந்து கோயில்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பெக்டாக்குலரான வியூ இங்கே இருந்தது. நல்லா பெரிய மலை, அந்த மலையில் வந்து அந்த ராக்ஸில் வந்து அப்படியே அந்த அலை அடித்து சத்தம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கோயில் புரா டனால் லாட்டு. இந்த கோயில் வந்து அந்த மீனவர்களால் வந்து கடலை பாதுகாக்கவும் இயற்கையை பாதுகாக்கவும் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே யாரும் போகிறதுக்கு அலோடு இல்லை, ஏன்னா இந்த கோயில் வந்து ஃபுல் ஆஃப் வெனாமஸ் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஸ்னேக்ஸ் தான் இந்த கோயிலை பாதுகாக்குது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்னேக் வந்து இந்த கோயிலை பாதுகாக்குதுன்றது அங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை. ரொம்ப சூப்பர்பான கோயில். அந்த வியூவே, இந்த கோயில் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான வியூ, நல்லா சூப்பராக இருக்கும். பாலி போகிறவங்க கட்டாயமாக இந்த இடத்துக்கு போகணும். இந்த லெம்போகன் ஐலாண்டு, அப்புறம் இந்த இடம், இதெல்லாம் வந்து கட்டாயமாக பார்க்க வேண்டிய இடங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்த அங்கேருந்து வந்து கோயிலேருந்து வந்தோன்னா ஒரு காஃபி ஷாப்பு. இது வந்து கிருஷ்ணான்னு அங்கே ஒரு மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னா பாலியில் எங்கேயுமே போகாதீங்க, இந்த கிருஷ்ணாவுக்கு வாங்க. நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே அந்த கிருஷ்ணா சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கும். நான் என் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய்க்கு அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாருமே, நானில் என் கூட வந்தவங்க எல்லாருமே அங்கே தான் வாங்கினோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அங்கேயே உள்ள ஒரு காஃபி ஷாப் இருந்தது. அங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இளநி, ஒரு இளநியும் வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற பெரிய இளநி 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அங்கே இருக்கிற கோயில். எங்கே பார்த்தாலும் அங்கே கோயிலுங்க இருக்குது, அதுவும் ஹிந்துயிசம் பேஸ் பண்ண கோயிலுங்க தான் எல்லாமே. இந்தோனேஷியா வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் பாலி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 90% ஆஃப் ஹிந்துஸ் தான். ஃபுல்லாக ஹிந்து டெம்பிள்ஸு ஸ்கல்ப்சர்ஸ் தான் இருந்தது. ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, அந்த ட்ரெடிஷனோடு வச்சுருக்காங்க எல்லா டெம்பிள்ஸுமே. இது வந்து என்னுடைய ஹோட்டலுக்கு பின்னாடி பக்கம் அப்படியே பீச் ரெசார்ட் தான் அது. பின்னாடி வந்தால் வாக்கிங் போகலான்ட்டு கடைசி நாள் இது. சரி வாக்கிங் போவோம், நம்ம வெளியிலேயே வரலான்ட்டு அப்படியே ஜஸ்ட்டு காலையில் எடுத்த ஃபோட்டோஸ் இது வாக்கிங் போகும்போது. இது அந்த வாக்கிங் போகிற இடத்துலையே இருக்கிற ஒரு கோயில். ஏன்னா பின்னாடியே நிறைய ரெசார்ட் இருக்குது அந்த பீச் ஓரமாகவே. அப்படியே வாக்கிங் போகும்போது அங்கே நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருந்தது, பார்த்தா தெரியும் அந்த வியூ. அப்படியே லைனாக நடந்து போகலாம். எங்கள் ஹோட்டலில் அந்த பூல் இது. கடைசி நாள் திருப்பி நம்ம ஸ்விம் பண்ண முடியாது, பண்ணோம் இல்லை போன நாள்லேருந்து, அதனால் அன்றைக்கி பண்ணோம். அங்கே வச்சுருந்த ஒரு பாலி டைனாஸ்டி ரெசார்ட், அதான் அந்த ஹோட்டல் பேர். ஹோட்டலில் இருந்த ஒரு சின்ன பாண்டில் இதெல்லாம் இருந்தது. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர், ரிலாக்ஸாக ஹாலிடேவை ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஹரிபரி இல்லாமல் அப்படியே சோம்பேறித்தனமாக கழிக்கணுன்னா இங்கே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கடல்லேருந்து அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா கருட பகவான், அந்த சீனு அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வச்சுருந்தாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போன ஸ்கூபா டைவிங் பிக்சர்ஸு, வீடியோவும் இருக்குது, அண்டர் வாட்டர் கேமில் ரெக்கார்ட் பண்ணது. ஸ்கூபா டைவிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியுமா, நம்மளால் மூச்சு விட, ஏன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் மூக்கு வழியாக மூச்சு விடக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து வாய் வழியாக தான் விடணும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கம்ப்ளீட் ட்ரைனிங் தராங்க. ரெண்டாவது அங்கே பேச முடியாது, நம்மளால் முடியலன்னா எப்படி சொல்கிறதுன்றது, இந்த மாதிரி தம்ஸ் அப்பு அப்புறம் சூப்பர்னு நம்ம காமிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிளை தான் காமிக்கணும். வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஃபுல்லாகவே அடிக்கடி அந்த சைன் லாங்குவேஜில் தான் பேசிக்குவோம் எல்லாருமே. சூப்பர்னா எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா மூச்சு விட முடியுதுன்ட்டு அதில் டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். அண்டர் வாட்ரு ரொம்ப, அதாவது நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் போக முடியாது, உங்களுக்கே தெரியும். ரொம்ப இந்த அளவு வியூவும் பண்ண முடியாது. இங்கே வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஆழம் பண்ணாலும் பார்த்தாலும் ரொம்ப கிளியராக தெரியுது. ரெண்டாவது ஃபிஷ்ஷு
அங்கே இருக்கிற அந்த சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்க கட்டாயமாக 1000 கண் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து நம்ம பார்க்கறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்டர் சீல பார்க்கறதுக்கு நம்ம கட்டாயமாக 1000 கண் வேணும். அவ்வளோ சூப்பரான லிவிங் கிரியேச்சர்ஸு எல்லாமே. நான் சொல்கிற ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க இதில் வர அங்கே இருக்கிற செடி, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மற்ற அந்த ஆமைங்க நிறைய இருக்கும், டர்ட்டில்ஸு நிறைய வந்து அண்டர் வாட்டரில் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து மேலோட்ட பார்க்க முடியாது. ஸ்கூபா டைவிங்க்குன்னு அங்கே வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் அந்த ஷூ கொடுத்துட்றாங்க. அந்த பின்னாடி மாட்டியிருக்கிற ஆக்சிஜன் டேங்க் மட்டுமே ஆல்மோஸ்ட் 40 to 50 கேஜிஸு. அதை மாட்டிக்கிட்டு ஆக்சுவலாக 25 கேஜிஸ்ன்னு நினைக்கிறேன். அதை மாட்டிக்கிட்டு நடக்கவே முடியாது. தண்ணியில் இறங்குனீங்கன்னா அப்படியே டைரெக்டாக உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இது ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஆக்சுவலாக கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்கள் டீமில் வந்து 3 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. 4 பேர் தான் மொத்தமே எங்கள் டீமில் போனோம். இது அங்கே கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த செடியை பாருங்கள், பார்க்க வந்து நமக்கு ஒரு பச்சை பசேல்னு ஒரு செடி மாதிரி தெரியும். பட் அது ஒரு வகையான லிவிங் கிரியேச்சர். தொட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஜெல்லி மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, காற்றுல ஆடுற மாதிரி அழகாக அது ஆடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை வந்து தொட்டு பார்த்தேன். இப்போ தொட்டு பார்க்கும்போது எனக்கு கையில் ஒட்டுதான்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவு சாஃப்டாக ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை தொட்டு பார்க்கவே. எனக்கு ஃபஸ்ட்டு பயம் தொடுறதுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, தொடும்போதே கொஞ்சம் பயந்து தான் தொட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை தொடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக. ஃபஸ்ட்டு தொடும்போது பாருங்கள் கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் தொட்டு பார்த்தேன் கையில், என்னடா அது ஒட்டுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஒட்டலை, ரொம்ப ஜெல்லியாக நல்லா இருந்தது. உள்ள ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸ்னூக்லிங்லேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு, நிறைய பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தோம். பட் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் வீடியோ எடுக்க முடியல, என்கிட்ட அண்டர் வாட்டர் கேம் இல்லைன்றதால. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் உங்கள் மூச்சு விடுறது ரொம்ப நல்லா சத்தமே கேட்கும். ரொம்ப ரிஸ்கியானது தான் இது ஆக்சுவலாக ஸ்கூபா டைவிங்ன்றது. பட் நம்ம திருப்பியும் லைஃப்பில் எப்போ பாலி போவோம்னு தெரியாது. போகும்போதே இதை யூட்டிலைஸ் பண்ணிடணுன்ட்டு தான், எப்படியாவது போய் பார்த்தே ஆகணுன்ட்டு தான் நான் இதுக்கு போனேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கட்டாயமாக நான் போகாமல் இருந்திருந்தால் பாலி ட்ரிப்பே எனக்கு மைண்டில் இருந்திருக்காது. இந்த ஒரு ஸ்கூபா டைவிங்னால தான் எனக்கு பாலி ட்ரிப்பே இந்த அளவுக்கு எனக்கு மனசில் நிற்குதுன்னா அந்த ஸ்கூபா டைவிங் தான் மெயின் காரணம். திருப்பி முடிஞ்சிருச்சு அண்டர் வாட்டர் ரைடு. ஷிப்புக்கு மேலே அனுப்பி விட்டுட்டாங்க. ரோப் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சி அப்படியே நம்ம மேலே ஏறிட வேண்டியதுதான். ஷிப்பு ரோப்பை காமிச்சிட்டு போயிட்டார் அவர் கூட வந்த டைவர். நான் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், பட் லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ட்ரிப் போகணும், இயற்கையை நிறைய ரசிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.